ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவாக்களினுடைய ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித்த சேவாக்கள் குறைந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆர்ஜித்த சேவாக்கள்லையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களை குலுக்கல் முறையில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆர்ஜித்த சேவாக்கள்ல தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நம்ம இந்த குலுக்கல் முறைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். இந்த குலுக்கல் முறையை எலக்ட்ரானிக் லக்கி டிப் என்று டிடிடி குறிப்பிடுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறை என்பது ஆன்லைன்லையும் இருக்கு, ஆஃப்லைன்லையும் இருக்கு. இந்த வீடியோவில் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறையை பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். 18ஆம் தேதி அரசு விடுமுறையாகவோ அல்லது மிக முக்கியமான விசேஷ நாட்களாகவோ அல்லது விடுமுறை நாட்களாகவோ இருக்கும் பட்சத்துல 18ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி காலை 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி 10 மணி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓபனாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு பக்தர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக எந்தவித பேமெண்ட்டும் நாம செய்ய வேண்டியது கிடையாது. ஒவ்வொரு மாதமுமே 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல ஓபன் பண்ணுவாங்க. உதாரணத்திற்கு மே மாத தரிசனத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி மாதத்திலேயே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாசினுடைய எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக ஆன்லைன்ல டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நாம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த குலுக்கல் முறையில நாம தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்துல நின்று ரொம்ப பக்கத்துல போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பட்சத்துல உங்களுக்கு ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்படும். அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ரெஜிஸ்டர் செய்த 2 நபர்களும் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஆன்லைன் லக்கி டிப் முறையில ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாதபத்மாரதனா சேவா. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல எந்த நாட்கள்ல இந்த 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்குதோ அந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கும் அந்த 4 ஆர்ஜித சேவா நடக்கக்கூடிய எல்லா நாட்களுக்குமே ஒருவர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட தினங்கள்ல விடுமுறை காரணமாகவோ அல்லது வேலை பளு காரணமாகவோ எங்களால திருமலைக்கு போக முடியாது என்று சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு விருப்பமான நாட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கூட இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அதே சமயம் 4 ஆர்ஜித சேவாக்களுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான 1 அல்லது 2 ஆர்ஜித சேவாக்களுக்கு கூட நீங்க தேர்ந்தெடுத்து அதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இது தனிநபரினுடைய விருப்பம் மட்டுமே. ஆனால் எல்லா நாட்களுக்கும் எல்லா சேவாக்களுக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பட்சத்துல குலுக்கல் முறையில ஏதாவது ஒரு நாள்ல ஒரு சேவாவில் நாம தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 12 வயது 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக செய்யணும். இந்தியாவில் வசிக்கக்கூடியவங்க ஆதார் கார்டை மட்டும்தான் ஐடி ப்ரூஃபாக பயன்படுத்தி இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை ஐடி ப்ரூஃபாக தேர்ந்தெடுத்து இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட என்ஆர்ஐ நபர் இந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டால் தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்துல அவங்களுடைய பாஸ்போர்ட், வேலிட் விசா காப்பி மற்றும் அவங்களுடைய தரிசன டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு வரணும். வேலிட் விசா காப்பி இருந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அந்த என்ஆர்ஐ நபர் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த 2 நாட்களுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய நபர்களை குலுக்கல் முறையில மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. சிஸ்டம் தான் குலுக்கல் முறையில பக்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த லக்கி டிப் முறையை எலக்ட்ரானிக் லக்கி டிப் என்று நாம குறிப்பிடுறோம். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த மொபைல் நம்பர் மூலமாக இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீர்களோ அதே நம்பர்ல லாகின் செய்து 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இந்த லக்கி டிப் எப்படி கண்டக்ட் பண்றாங்க என்பதையுமே நீங்க லைவ்ல பார்க்கலாம். 20ஆம் தேதி மதியம் 12:15 மணிக்கு எந்த சேவாவில் எந்த தேதியில யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அவங்க எந்த தேதியில எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்கிற தகவல்களோடு சேர்த்து அந்த சேவாவிற்கான கட்டணம் பே பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. நீங்க எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நீங்க பே பண்றதுக்கு 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள அந்த கட்டணம் நீங்க கண்டிப்பாக பே பண்ணி முடிக்கணும். இந்த 2 நாட்களுக்குள்ள நீங்க பேமெண்ட் செய்ய தவறிவிட்டால் நீங்க செலக்ட் ஆன அந்த வாய்ப்பையுமே தவற விட்டுடுவீங்க. எக்காரணம் கொண்டும் பேமெண்ட் செய்வதற்காக எக்ஸ்ட்ரா நாட்களோ எக்ஸ்ட்ரா டைமோ கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன் லக்கி டிப் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் லக்கி டிப் மூலமாகவோ ஒரு முறை இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 180 நாட்கள் வரைக்கும் மறுபடியும் இந்த லக்கி டிப்பிற்காக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. இந்த 180 நாட்கள் என்பது உங்களுடைய தரிசன நாள்ல இருந்துதான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த நாள்ல இருந்தோ அல்லது நீங்க செலக்ட் செய்யப்பட்ட நாள்ல இருந்தோ கவுண்ட் பண்ண கூடாது. இந்த 180 நாட்கள் என்பது இந்த லக்கி டிப்பிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு நீங்க பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே பொருந்தும். நீங்க செலக்ட் செய்யப்பட்டு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல நீங்க செலக்ட் செய்யப்பட்டு பேமெண்ட் செய்ய தவறி இருந்தாலுமே அந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்குரிய பேமெண்ட் செய்த பிறகு அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்டும் கிடைக்காது. சப்போஸ் நீங்க ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து 2 பேரும் லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு தரிசன நாளன்று அந்த 2 பேர்ல ஒருத்தரால வர முடியாத பட்சத்துல அந்த ஒரு நபருக்கு பதிலாக மற்றொரு நபரையோ அந்த மற்றொரு நபரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரினுடைய ஆதார் கார்டை வைத்தோ நீங்க யாரையுமே அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நபர்கள்ல ஒரு நபர் வர முடியாவிட்டாலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்ல திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அந்த மாதத்துல அவர் செலக்ட் ஆகலனா அடுத்த மாதமும் அதே நபர் அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த லக்கி டிப்பிற்காக ஆன்லைன்லேயோ அல்லது திருமலைக்கு செல்லக்கூடிய சமயத்துல ஆஃப்லைன்லேயோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இது போல தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் அல்லது திருமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஆஃப்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த 180 நாட்கள் அவங்களுடைய தரிசன நாள்ல இருந்து இந்த லக்கி டிப்பிற்காக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. இந்த லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படலனாலுமே நீங்க லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அதே மாதத்திலேயோ அல்லது வேறு சில மாதத்திலேயோ உங்களுக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ நீங்க வேறு எந்த தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் புக் செஞ்சுக்கலாம். சுப்ரபாதம் சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 120 ரூபாயும், அர்ச்சனா மற்றும் தோமலா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 220 ரூபாயும், அஷ்டதல பாத பத்மாரதனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 1250 ரூபாயும் டிக்கெட்டுக்காக நம்ம பே பண்ணணும். சுப்ரபாதம் சேவா ஒரு மாதத்துல எல்லா நாட்களுக்கும் இருக்கும், மார்கழி மாதத்துல மட்டும் இருக்காது. ஒரு சில முக்கியமான நாட்கள்ல மட்டும் இந்த சுப்ரபாதம் சேவா டிடிடி கேன்சல் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள்ல எல்லாமே இந்த சுப்ரபாதம் சேவா நடக்கும். சுப்ரபாதம் சேவாவிற்கு ஒரு நாளுக்கு 250 முதல் 270 நபர்களை இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவா செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல நடக்கும். ஒரு நாளுக்கு 10 நபர்களை ஆன்லைன் லக்கி டிப் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா செவ்வாய்க்கிழமைகள்ல மட்டுமே நடக்கக்கூடிய சேவா. ஒரு நாளுக்கு 60 நபர்களை இந்த ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறையில அஷ்டதல பாத பத்மாரதனா சேவாவிற்காக தேர்ந்தெடுப்பாங்க.
நீங்க சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் உங்களோடு இருக்காங்கன்னா, தரிசன டிக்கெட் இல்லாமலேயே அந்த குழந்தைகளை உங்களோட சுப்ரபாதம் சேவாவிற்கு நீங்க அழைச்சிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக கொண்டு வரணும். இதே நீங்க மற்ற 3 சேவாக்கள்ல தேர்ந்தெடுக்கப்படுறீங்க, 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நீங்க அழைச்சிட்டு வரக்கூடாது என்கிற ரூல் உங்களுடைய தரிசன டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே ஆல்ரெடி இந்த 3 சேவாக்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு தரிசனத்திற்கு போன நம்முடைய ஃபாலோவர்ஸ் எங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நாங்க தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போன சமயத்துல ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் பண்ண பிறகு அந்த குழந்தைகளை எங்களோடு தரிசனத்திற்கு வர்றதுக்கு அனுமதிச்சாங்க என்பதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இந்த 3 சேவாக்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் உங்களோடு இருந்தால் தரிசனத்தன்று உங்களுடைய டிக்கெட்டை சரிபார்க்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் அந்த 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் உங்களோட வர்றதுக்கு அனுமதிச்சாங்கன்னா நீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அந்த இறுதி முடிவு என்பது அந்த டிடிடி அஃபிஷியல் கிட்ட தான் இருக்கு. நாம இதுல எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ண முடியுமா என்று கேட்டால், ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் நீங்க ரெஜிஸ்டர் செய்து 2 பேரும் செலக்ட் செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து டிடிடி ரூம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் ரெஜிஸ்டர் செய்து ஒரே ஒரு நபர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, நீங்க ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில ரூம் கொடுப்பது கிடையாது. அந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போ சுப்ரபாதம் சேவா, தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம் மற்றும் ட்ரெஸ் கோட் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததா இந்த எலக்ட்ரானிக் லக்கி டெபிட்க்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் எதில் புக் செய்தாலும் இந்த புக்கிங் ப்ராசஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த லக்கி டிப்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 2 நாட்கள் நமக்கு டிடிடி டைம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால நம்ம பொறுமையாகவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செஞ்சுக்கலாம். டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்கிற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செய்தால் சேவாஸ் இடிப் என்கிற ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது டிடிடி வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் செய்து கூட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் செய்யலாம். இதை கிளிக் செய்த பிறகு சில நேரங்களில் நமக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். அப்படி காமித்தால் அந்த கவுண்டவுன் டைமர் 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 0 ஆன உடனே இந்த லக்கி டிப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கவனமாக படிச்சுட்டு ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும் என்கிற எல்லா தகவல்களும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய என்ஆர்ஐ பீப்புளுக்கு சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதை எல்லாமே நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், விசா நம்பர் அல்லது ஓசிஎஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அதில் எந்த வித தப்பும் இருக்கக்கூடாது. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது 4 ஆர்ஜித சேவாவினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக டிஸ்பிளே ஆகும். இந்த சேவா டீட்டெயில்ஸுக்கு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் என்கிற பட்டனை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கேலண்டரில் தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா மற்றும் சுப்ரபாத சேவா எந்தெந்த நாட்களில் நடக்குதோ அந்த நாட்களில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க என்கிற நம்பர், அதாவது அந்த கோட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கேலண்டருக்கு மேலேயே உங்களுக்கு செலக்ட் ஆல் சேவா அண்ட் டேட்ஸ் என்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேவா நடக்கக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு எல்லா சேவாக்களுக்கும் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். அல்லது குறிப்பிட்ட சேவா மட்டும் செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த சேவா தேவையோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் தோமாலா சேவாவும் அர்ச்சனா சேவாவும் தேவைன்னா தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கிளிக் செய்தால் தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவா நடக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் அந்த சேவாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும்.
இல்ல குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க, உங்களுக்கு எந்த நாள் தேவை கிடையாதோ அந்த தேதி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட லைன்ல எந்தெந்த சேவாக்களினுடைய கோட்டா நம்பர் 10, 60, 270 என்று நம்பர் இருக்கும் இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட் உங்களுக்கு செலக்ட் ஆகாது, டீசெலக்ட் ஆகிடும், டிசேபிள் ஆகிடும். இது போல எல்லா சேவாக்களுக்கும் அல்லது குறிப்பிட்ட சேவாக்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட் எல்லாம் நீங்க செலக்ட் செய்து முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டன் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் அந்த சேவா டீடைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜினுடைய பாட்டம் போர்ஷன்ல கண்டினியூ டு ரிவ்யூ என்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க முன்னாடி பேஜஸ்ல என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த சேவாவிற்கு செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ஜெனரல் பில்கிரிம் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஏதாவது எடிட் பண்ணணும்னா நீங்க இப்போ மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு எந்த எடிட்டும் பண்ண முடியாது. நீங்க ஒரு முறை அதை சரிபார்க்க விருப்பப்பட்டால் எடிட் என்கிற பட்டன் டாப் ரைட்ல இருக்கு பாருங்க, ஒரு பென்சில் போட்டு அந்த பட்டனை கிளிக் செய்து நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்க சரி பார்க்கணும்னாலும் சரி பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் சரி பார்த்த பிறகு அந்த சேவா கேலண்டருக்கு கீழே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் என்று ஒரு பாப்அப் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கென்று ஒரு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டிஸ்பிளே ஆகும். குழுக்கள்ல தேர்ந்தெடுப்பதற்கு இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாப்அப் பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் மீதம் இருக்கிறது என்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மறக்காம இந்த லக்கி டிப்பிற்காக எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.